இந்த பதிவில் கிரிக்கெட் விளையாட்டு பற்றிய செம இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான சில விடயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்ட்டோட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் ஜென்டில்மேன் ஸ்போர்ட்ஸ், கனவான்களின் விளையாட்டு என்று சிறப்பிக்கப்படக்கூடிய விளையாட்டு இந்த கிரிக்கெட் தான். இந்த கிரிக்கெட்டுடைய தாயகம் இங்கிலாந்துடைய 12வது நூற்றாண்டுடைய இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த கிரிக்கெட் விளையாட்டு தோன்றியது. இந்த கிரிக்கெட்டுடைய ஆட்ட விதிமுறைகள் 1774வது வருடம் தான் உருவானது. 1787வது வருடம் லண்டன்ல உருவான பெல்போர்ன் கிரிக்கெட் கழகம் தான் இந்த கிரிக்கெட்டுடைய விதிமுறை வகுத்தார்கள். இந்த கிரிக்கெட் விளையாட்டுல விக்கெட்ஸ் அறிமுகமானது 1870வது வருடத்தில். இந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட விடயங்களை தரக்கூடிய நூல் விஸ்டன். வில்லோ என்ற மரத்தால தான் கிரிக்கெட்டுடைய பெட், துடுப்பாட்ட மட்டை செய்யப்படுகிறது. இந்த கிரிக்கெட் உலகின் மிக உயர்ந்த விருது எல்ஜி விருது. இந்த கிரிக்கெட் உலகின் பிதாமகர் யாருன்னு பார்த்தால் சர் டொனால்ட் பிரெட்மன். இந்த கிரிக்கெட் உலகத்துடைய புனித பூமி என்று கருதப்படுவது சர் டொனால்ட் பிரெட்மன் பிறந்து வளர்ந்த போரல் சிட்டி. உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள், அதாவது வேர்ல்ட் கப் 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடாத்தப்படுகிறது. அதுவும் ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலால் தான் இது ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த ஐசிசியுடைய தலைமையகம், ஹெட் ஆஃபீஸ் துபாயில் இருக்குது. இந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிச்சுடைய நீளம் 20.11 மீட்டர். கிரிக்கெட் ஹார்ட்போலுடைய சுற்றளவு 20.79 மீட்டர்ல இருந்து 22.8 மீட்டர் வரை இருக்கும். இந்த ஹார்ட்போல்ட வெயிட் 155 இருந்து 168 கிராம் வரை இருக்கும். கிரிக்கெட் பெட்டுடைய நீளம் 96.5 சென்டிமீட்டர். பெட்டுடைய அகலம் 11.4 சென்டிமீட்டர். இந்த பெட்டுடைய பாரம் 2 பவுண்ட்ஸ். விக்கெட்டுடைய ஸ்டம்புடைய விட்டம் 3.81 சென்டிமீட்டர். இந்த விக்கெட் மொத்த அகலமே 20 சென்டிமீட்டர். இந்த கிரிக்கெட்டுடைய முதலாவது வேர்ல்ட் கப் 1975வது வருடம் இங்கிலாந்துல நடைபெற்றது. 8 டீம் இந்த வேர்ல்ட் கப்காக வேண்டி விளையாடினாங்க. 60 ஓவரை கொண்ட மெச்சாக அமைந்தது. கடைசியில் இந்த வேர்ல்ட் கப்பை வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் தூக்கினார்கள். முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 1877 3ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு மத்தியில் நடைபெற்றது. முதலாவது ஒன் டே கிரிக்கெட் மேட்ச், ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி 1971 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஆஸ்திரேலியா மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கிரிக்கெட் பெட்டை வடிவமைத்தது ஜான் பால். 1996வது வருடம் நடைபெற்ற 6வது வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்கா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றார்கள். பாகிஸ்தான் நடைபெற்ற ஆஸ்திரேலியா இலங்கைக்கிடையான இறுதிப் போட்டியில் அர்ஜுன ரணதுங்க அவர்களுடைய தலைமையினால இந்த ஸ்ரீலங்கா டீம் சாம்பியன் பட்டத்தை பெற்றார்கள். கிரிக்கெட் வரலாற்றில் அதிக தடவை வேர்ல்ட் கப்பை தூக்கின டீம் ஆஸ்திரேலியா. இதுவரைக்கும் 6 தடவை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள், வேர்ல்ட் கப்பை தூக்கி இருக்கிறாங்க. கடைசியாக 2023வது வருடம் இந்தியாவுடன் நடந்த இறுதிப் போட்டியில் பெட் கமின்ஸுடைய தலைமையில் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப்பை அடித்தார்கள். 1982வது வருடம் தான் ஸ்ரீலங்கா டீமுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த அந்தஸ்து கிடைத்தது. 1900வது வருடம் தான் ஒரு ஓவருக்கு 6 பந்துகள் என்ற நடைமுறை வந்தது. கிரிக்கெட் வரலாற்றில் முதல் தடவை ஹெட்ரிக் சாதனை நிகழ்த்தியது போப் பர்த். ஹெட்ரிக் என்பது தொடர்ச்சியாக 3 பந்துகளில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றுவது தான். கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வேகமாக 100 விக்கெட்டுகளையும் வேகமாக 1000 ரன்களையும் அடித்த முதலாவது வீரர் முன்னாள் இந்திய டீமுடைய தலைவர், கேப்டனாக இருந்த கபில் தேவ் அவர்கள். முதலாவது கிரிக்கெட் வர்ணனை 1930 ஆஸ்திரேலியா இங்கிலாந்துடைய போட்டியின் போது ஆரம்பமானது. கிரிக்கெட் விளையாட்டில் சர் பட்டம் பெற்ற வீரர்கள் சர் டொனால்ட் பிரெட்மன், சர் ராஃபில் சோபர்ஸ். கிரிக்கெட்ல முதலாவது டே நைட் போட்டி, பகலிரவு போட்டி 1992 ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு இடையிலான அந்த உலக கிண்ண போட்டியின் போது ஆரம்பமானது. கோல்டன் டக்குன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகி முதல் பந்திலேயே எந்த ஒரு ஸ்கோரும் எடுக்காமல்
ஆட்டமிழந்து செல்பவருக்குத்தான் இந்த கோல்டன் டக்குன்னு சொல்லப்படும். உலகின் முதலாவது கிரிக்கெட் மைதானம் இங்கிலாந்துடைய லோர்ட்ஸ் மைதானம் 1789 வருடம் இந்த கிரவுண்ட் கட்டப்பட்டது. 2020 வேர்ல்ட் கப் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி 2007 வருடம் ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலால் நடாத்தப்பட்டது. சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த இந்த வேர்ல்ட் கப் முதலாவதாக இந்தியா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த வேர்ல்ட் கப் 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. ஏசியன் கப் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் 1983 வருடம் ஆசிய கிண்ண கிரிக்கெட் சம்மேளனம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த போட்டி 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடாத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை வைத்துத்தான் இந்த ஏசியன் கப் போட்டிகள் நடைபெறுகிறது. எனவே இது போன்ற கிரிக்கெட்டை பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கின்றன. வரக்கூடிய பதிவுகளில் இன்ஷா அல்லாஹ் அவைகளை பார்ப்போம். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.